ஸ்மெல் வருதா? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா எல்லாமே கரெக்ட்டா லெவல்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கும். நமக்கு ஃபேக்கே வராது. நமது எல்லாமே ஒரிஜினல் ஐட்டம். பேக்கேஜ் கூட ஓகே தான். ஸ்மெல் பாரு. சரி பண்ண லைட்டா தான் இருக்கு. ஓகே தான். ஓகேவா? மத்தத கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. டேஸ்ட் ஓகேவா? டேஸ்ட் ஓகே. அப்ரூவ். இது ஒரு நிமிஷம். டேஸ்ட் ஹைஜீனிக் பாரு. ஹைஜீனிக் மட்டும். பேக்கேஜிங்கனாலே அது பாட்டிலோட அதான் நான் யோசிக்கிறேன். நம்ம அந்த லைட்டா ஸ்மெல் வருது அந்த பாட்டில்ல. இல்ல அது கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். தப்பிச்சுக்கு அம்மா அனக்கு முடிஞ்சிச்சு. அது பண்ணுங்க. இல்ல நாங்க தூக்கி போட்டு கழுவி எங்க குத்துங்க. சார் பாட்டில் நான் தான் சார் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க ஜூஸ் மட்டும் தான். ஐயோ சார் நான் இங்க எடுத்து வந்து உங்கள தான் கேட்பாங்க. என்னோட ஆரஞ்சு பாட்டில் முதல்ல வந்து எடுத்துட்டு போக கூடாது. ஐயா கொடுத்தா தான் நீங்க ஜூஸே போடலாம். அது ஓகேங்க. போயிடுச்சு. நான் எந்த கெட்டு வராது. எந்த கெட்டு போறா. நான் இங்க கேசி கிட்ட பேசுறேன். இப்போ நமக்கு வர பாட்டில் அது பெரிய பெரிய கம்பெனில இருந்தாலும் அந்த பாட்டில் எப்படி வருது? ரீயூஸ் தான். ஓகே அந்த மாதிரி தான் நாங்க இப்ப பண்றோம். நீங்க என்கிட்ட பாட்டில் வித்துட்டீங்க. இதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. நான் இங்க இல்ல ஆனா வந்து அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க இல்லையா? லைக் நீங்க பாட்டில் கொடுத்து அவங்க ஓனர்ஸ் வந்து அதை ஓன் பண்ணி இதை என்ன பண்ண போறாரு? பாட்டில் கீழே ஊத்திட்டு நான் இது பண்ணுவேன். நீங்க பண்ண முடியாது. நான் தான் உங்ககிட்ட வைக்க முடியும். ஐயோ நான் என்கிட்ட நீங்க பாட்டில் கொடுத்தீங்க. நான் ஜூஸ் ஆக்கிட்டேன். ஒரே நிமிஷம் நீங்க நம்ம பேச்சு தானே. இங்க பாருங்க இத போட்டாங்க. நான் தான் சொல்றேன் இந்த பாட்டில் இருக்கு. நான் தான் பாட்டில் கொடுக்கணும். நீங்க கழுவி எடுக்க முடியாது சார். நீங்க ஜூஸ் மட்டும் தான் போடுங்க. ரிஜெக்ட் ஆனா நான் சிபாஸ் கிட்ட பாட்டில் கொடுத்தாதான் ஜூஸே உங்களுக்காக தான் சார் பண்றோம்.